ஆதிமா சிவசக்தி போற்றி ஓம். ஓம் நமோ நாராயணாய. அனைவருக்கும் வணக்கம்ங்க. உங்கள் அனைவரையும் இந்த 223வது பதிவு கங்கை கொண்ட சோழபுரம் மூர்த்தி பெரியது கீர்த்தியும் பெரியது என்னும் சிறப்பு பதிவில் சந்திப்பதில் மிகவும் மகிழ்வடைகிறேன். நான் சித்தர் கீதா, மதுரையில் இருக்கிறேன். நான் 17 ஆண்டுகளாக அம்மன் ஆதிமா சக்தி மற்றும் ஆதிசிவன் மூலமாக சைக்கிக் ரேக்கி எனப்படும் உயரக ரேக்கி சிகிச்சையை செய்து வருகிறேன். செய்வது அனைத்தும் அம்மன் தான். சித்தர் என்று கூறப்படுவதும் அவர்கள்தான். நான் அவர்களின் கருவியாவேன். எவ்வாறு செய்து வருகிறேன் என்பதை அறிமுக விளக்கம் என்ற குறு வீடியோ மற்றும் ஆரம்பகால பதிவுகளில் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். குமுதம் பக்தி மற்றும் ஆன்மீகம் இதழ்களில் குணப்படுத்திய வியாதிகள் மற்றும் சைக்கிக் ரேக்கி பற்றிய விவரங்கள் விளம்பரங்களில் தொடர்ந்து வந்து கொண்டுள்ளன. இப்போது நாம் பதிவுக்குள் செல்வோம். தமிழ்நாட்டிலேயே மகா பெரிய லிங்கம் கொண்ட கங்கை கொண்ட சோழபுரம் கோவிலின் கீர்த்தியும் அதே போலவே மகா மகிமை கொண்டது ஆகும். சோழ சாம்ராஜ்யம் பரந்து விரிந்து அந்நிய தேசங்கள் பலவற்றை வென்று தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்து தூர தேசங்களுடன் வாணிகம் நடத்தி தங்கள் புகழை பரப்பியது 1000 ஆண்டுகளுக்கு முன்னர். கங்கை கொண்டான் கடரம் கொண்டான் என்று நாம் ராஜராஜ சோழன் மகன் ராஜேந்திர சோழன் மேன்மை பற்றி சிறுவயதில் பாட புஸ்தகத்தில் படித்து உள்ளோம். அந்த கங்கை கொண்ட வங்கதேசம் அக்காலத்தில் பாலா என்று அழைக்கப்பட்டது. அது இந்த புவி வரைபடத்தில் எங்குள்ளது என்று பாருங்கள். மேலும் இலங்கையில் பாதி, அனுராதபுரம் உட்பட ராஜேந்திர சோழனின் நேரடி ஆட்சியிலும் இலங்கையின் மீதி பாதி பகுதிகள் அவர் கட்டுப்பாட்டிலும் இருந்து உள்ளன. கடாரம் என்று அழைக்கப்படும் ரோஜா நிறத்திலுள்ள கெடாக் பகுதி, ஸ்ரீ விஜயா என்று அழைக்கப்படும் பகுதிகள் எல்லாம் அவரது ஆளுமைக்கு கட்டுப்பட்டு இருந்துள்ளன. இதில் சிறிய ஊதா கோடு சீன தேசம் வரை விரிவடைந்த அவர் வாணிபம் சென்ற வழியையும், கருநீல நிறம் சோழ சாம்ராஜ்யத்தையும், ரோஜா நிறம் அவரது கட்டுப்பாட்டில் இருந்த பகுதிகளையும் காட்டுகிறது. இலங்கை திருக்கேதீச்சரம் மாத்தோட்டத்தில் மறைந்த மருந்து பதிவு 208இல் அவர் அங்கு செய்த அரசாட்சி குறித்த விவரங்கள் காணலாம். கிபி 26 ஜூலை 971ஆம் ஆண்டு பிறந்து தனது 73 வயதில் 1044ஆம் ஆண்டு பிரம்மதேசத்தில் மரணத்தை தழுவிய அவர் பொன்னியின் செல்வன் கதை மற்றும் திரைப்படத்தில் வானதி என்ற குந்தவை தேவியின் தோழியாக கொடும்பாளூர் இளவரசியாக வந்து ராஜராஜ சோழ மகாராஜாவின் திருக்கரம் பிடித்து திரிபுவன மாதேவியார் என்ற பட்டத்துடன் மகாராணியாக அமர்ந்த அன்னையின் அருமை மகன் ஆவார். தனது தந்தையின் மறைவுக்கு பின்னர் கிபி 1014ஆம் ஆண்டு அரியணை ஏறி 1044ஆம் ஆண்டு, அதாவது 40 ஆண்டுகள் புவி எங்கும் வெற்றி கொடி நாட்டி அரசாட்சி செய்த மாமன்னர் ராஜேந்திர சோழன் தன் தந்தையின் புகழ்மிக்க தஞ்சை பெரிய கோவில் போல் தானும் சிறப்பாக ஒரு கோவில் கட்ட நினைத்ததில் வியப்பேதும் இல்லையே. அவர் பாலா தேசத்தை வெற்றி கொண்ட பின் அங்கிருந்த ஏராளமான செல்வங்களை கொண்டு வந்து நிர்மாணித்ததே கங்கை கொண்ட சோழபுரம் நகரம் ஆகும். இது 250 ஆண்டுகள் வரை சோழர்களுக்கு தலைநகரமாக இருந்து வந்துள்ளது. கிபி 1279ஆம் ஆண்டு அரசாண்ட ராஜேந்திர சோழன் 3 மன்னன் மாரவர்மன் குலசேகர பாண்டியன் 1 அவரால் தோற்கடிக்கப்பட்ட பின்னர் சோழ ஆட்சி முடிவு பெற்றது. கல்வெட்டுகளில் இருந்தும் அகழ்வாராய்வுகளின் மூலமும் கோட்டை சுவர்கள், அரண்மனைகள், நடுவில் அமைந்த கோவில் என கங்கை கொண்ட சோழபுரம் திட்டமிட்ட சிறப்புமிக்க பெருநகரமாக இருந்து வந்துள்ளது தெரிய வந்துள்ளது. தஞ்சை பெருவுடையார் கோவிலை கட்டிய சிற்பிகளே அங்கிருந்து வந்து இக்கோவிலையும் கட்டி உள்ளனர். பின்னர் ஆட்சிக்கு வந்த பாண்டியர்களும் சிறந்த சிவபக்தர்கள் ஆதலால்
கோவிலுக்கு எந்தவிதமான ஊரும் விளைவிக்கவில்லை. மாறாக பூசைகள் மற்றும் நிபந்தம் வைத்தனர். ஆனால் நகரத்தை சூறையாடி அரண்மனை, கோட்டை, கொத்தளங்களை தவிடு பொடியாக்கி விட்டனர். இப்போது கங்கை கொண்ட சோழபுரம் கோவில் குறித்த விவரங்களுக்கு வருவோம். அரியலூர் மாவட்டத்தில் உள்ள இந்த சிவன் கோவில் திருவிசைப்பா, திருப்பல்லாண்டு பாடப்பெற்ற திருத்தலங்களில் ஒன்று ஆகும். இக்கோவில் ஐராவதேஸ்வரர் கோவில் மற்றும் தஞ்சை பெரிய கோவில் ஆகிய கோவில்கள் மூன்றும் சேர்ந்து அழியாத சோழர் கோவில்கள் என்று பெரும் புகழ் பெற்றன. திராவிட கலையின் உச்ச வெளிப்பாடான இக்கோவில் யுனெஸ்கோ, அதாவது ஐக்கிய நாடுகள் கல்வி, அறிவியல், பண்பாட்டு வளர்ச்சி கழகத்தின் உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்டு தொல்லியல் துறையினரால் நன்கு பராமரிக்கப்பட்டு வருகின்றன. இந்த முடிக்கப்படாத அழகிய வெளிச்சுற்று சுவர் வழியாக கோவில் வாசல் உள்ளது. கொடிமரம் தங்கத் தகடுகள் பொருத்தப்பட்டு மிக உயரமாக காட்சி அளிக்கிறது. மேலே முருகர் மயில் வாகனத்தில் அமர்ந்த அழகிய சிற்பம் உள்ளது. இந்த சிறிய கருப்பு நந்தியானது சோழர் கால நந்தியாகும். இந்த மிகப்பெரிய சுண்ணாம்பு கல்லினால் ஆன 200 மீட்டர் அடிமட்டத்திலிருந்து உள்ள நந்தியானது நாயக்கர் காலத்தில் உருவாக்கப்பட்டதாகும். வெளிப்பிரகாரத்தில் உள்ள இந்த சிங்கம் வழியாக உள்ளே செல்லும் கிணறும் 19ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது ஆகும். ராஜேந்திர சோழன் மிகச்சிறந்த துர்க்கை பக்தர் ஆவார். எப்போதும் துர்க்கை அன்னையை வழிபட்டு விட்டுதான் சிவனை தரிசிக்க செல்வார். போர்களில் வெற்றி பெற துர்க்கை அன்னை எனப்படும் கொற்றவை வழிபாடு இந்தியாவில் பல மாநிலங்களில் தொன்று தொட்டு வழக்கில் இருந்துள்ளது. இம்முறையை பின்பற்றி ஞாயிற்றுக்கிழமைகளில் துர்க்கை அன்னையை முதலில் வழிபட்டு விட்டு பின்னரே மக்கள் பிரகதீஸ்வரரை வழிபடுகின்றனர். ஒருமுறை ராஜேந்திர சோழன் தனது மந்திரியிடம் கோவில் கட்டுமான செலவுகளுக்கான கணக்கை கேட்டிருக்கிறார். மந்திரிக்கோ கணக்கு சரிவர ஞாபகம் இல்லை. இங்குள்ள விநாயகரை வணங்கி முழுமுதற் கடவுளிடம் உதவி கேட்டிருக்கிறார். உடனே தான் 8000 தாமிர காசுகள் காவி கற்களுக்கும் 8000 தாமிர காசுகள் காவி நூலுக்கும் செலவு செய்தது ஞாபகம் வந்துள்ளது. ஆகையால் இங்குள்ள பிள்ளையார் கணக்கு விநாயகர் என்று கையில் எழுதுகோலுடன் காட்சி அருளி அன்புடன் அழைக்கப்படுகிறார். இங்குள்ள ராஜகோபுரம் 180 அடி உயரமானது. இங்கும் உச்சி கோபுரத்தின் நிழல் தஞ்சை கோபுரத்தை போல் தரையில் விழாது. இங்கும் தஞ்சை பெரிய கோவில் சிவனைப் போலவே சிவன் பிரகதீஸ்வரர் என்ற திருநாமத்துடனும் அன்னை பார்வதி பெரியநாயகி என்ற திருநாமத்துடனும் அழைக்கப்படுகிறார்கள். இங்குள்ள பிரகதீஸ்வரர் தஞ்சாவூர் பிரகதீஸ்வரரை விட பெரியவர். தஞ்சை லிங்கம் 12.5 அடி உயரமும் 55 அடி ஆவுடையும் கொண்டது. கங்கை கொண்ட சோழபுரம் பிரகதீஸ்வரர் 13.5 அடி உயரமும் 60 அடி அகல ஆவுடையும் கொண்டவர். இந்த லிங்கத்தினுள் சந்திரகாந்தா கல் உள்ளதால் கருவறையானது வெயில் காலத்தில் குளிர்ச்சியாகவும் குளிர்காலத்தில் வெப்பமாகவும் இருக்கும். இந்த சுகமான கருவறை அனுபவம் காலம் காலமாக பட்டர்களால் உணரப்பட்டு வருகிறது. இச்சிறப்பு வேறெங்கிலும் இல்லாத ஒன்றாகும். தினமும் சூரிய ஒளியானது இங்குள்ள நந்தியின் மேல் பட்டு அது எம்பெருமான் லிங்கத்தின் மேல் பிரதிபலிக்கும் அற்புத அழகை காணலாம். அன்னை பார்வதி பெரியநாயகி என்ற திருநாமத்துடன் தனிக்கோவில் சன்னதி கொண்டு அருள் பாலிக்கிறார்கள். இங்கு காஞ்சி காமகோடி பீட மடாதிபதி சந்திரசேகர சரஸ்வதி சுவாமிகள் அன்னையின் காலடியில் ஒரு ஸ்ரீசக்கரத்தை நிறுவினார்கள். அதன் பின்னர் கோவிலுக்கு பெரும் கூட்டம் வர ஆரம்பித்தது என்று கூறுகின்றனர். எங்குமில்லாத வகையில் அற்புத சிற்பங்கள் இக்கோவில் ராஜகோபுரத்தில் அழகுற செதுக்கப்பட்டுள்ளன. வேறெங்கிலும் காண இயலாத தியான மகாலட்சுமி கைகளில் 2 தாமரை மலர்களுடன் தாமரை மலரில் அமர்ந்து கண்களை மூடி தியான கோலத்தில்
காட்சி அருளுகிறார். அன்னை தியான சரஸ்வதியும் அவ்வாறே கண்களை மூடி தியானத்தில் அமர்ந்து 4 திருக்கரங்களில் 2 ஜபமாலை மற்றும் கமண்டலத்துடன் காட்சி அருளுகிறார். மகாகாளி சிலையும் அற்புதமானது. சங்கு சக்கரத்துடன் மகாவிஷ்ணுவும் விஷ்ணு துர்க்கையும் காட்சி அருளுகின்றனர். மேலும் குரு தட்சிணாமூர்த்தி, சிவபார்வதி, நடராஜர் மற்றும் காளி தாண்டவம், லிங்கோத்பவர், அப்சரஸ் பெண்கள், சிவகணங்கள் சிலைகள் அற்புதமானவை. நந்தியின் தலையில் கை வைத்தபடி ஒய்யாரமாக நிற்கும் அர்த்தநாரீஸ்வரர் சிலை அழகை பார்த்து கொண்டே இருக்கலாம். மேலும் மகாவிஷ்ணுவின் வராக அவதாரம், சிவனின் முயலகனை மிதித்த ருத்ரதாண்டவ சிலைகளும் அழகுற செதுக்கப்பட்டுள்ளன. குண்டோதரன் தலையில் வாழைப்பழ குலையுடன் வெளிப்பிரகாரத்தில் காட்சி தருகிறான். பைரவர் மற்றும் மிகப்பெரிய துவார பாலகர்கள் சிலைகள் இக்கோவில் மகிமையை மேலும் மெருகேற்றுகின்றன. உள் பிரகாரத்தில் அழகிய சிவலிங்கம் காட்சி அருளுகிறது. இவை அனைத்தையும் விட மகா சிறப்பு பெற்றதும் உலக புகழ் பெற்றதுமான சிற்பம் தன் ஆலய காப்பாளர் சண்டிகேஸ்வரருக்கு மான் மடுவுடன் கூடிய பார்வதி சமேத சிவபெருமான் கொன்றை மலர் மாலை அணிவித்து சர்வ அதிகார சண்டிகேஸ்வர பதவியை கொன்றை மாலை மகுடம் சூடி வழங்கிய நிகழ்வினை தெரிவிக்கிறது. பாலகனான விசார சர்மன் இச்சிறப்பினை பெற காரணமான மெய் பக்தி கதையை பாலகர் அடைந்த சர்வ அதிகார சண்டிகேஸ்வரர் பதவி பதிவு 112 நீங்கள் காணலாம். அதில் அவர் வரலாறு அவரது ஊர் சேங்கனூர் கோவில் சிற்பங்களுடன் விளக்கமாக கூறப்பட்டுள்ளது. கோவில் உட்பிரகாரத்தில் மகுடம் சூடிய நிகழ்வு குறித்து இங்கு ஒவ்வொரு ஆண்டும் ஐப்பசி பௌர்ணமி தினத்தன்று பிரகதீஸ்வரருக்கு 100 மூட்டை பச்சரிசியால் சாதம் சமைத்து அன்னாபிஷேகம் வெகு சிறப்பாக நடத்தப்பெறும். லிங்கத்தின் மேல் சாத்தப்படும் ஒவ்வொரு சாதமும் ஒரு லிங்கத்தின் தன்மையை பெறுகிறது. ஆகையால் அப்பகுதி அன்னத்தை அதன் அதீத சக்தியை தாங்கும் வன்மை மனிதர்களுக்கு இல்லை என்பதால் நீர்நிலைகளில் கரைத்து விடுகின்றனர். ஆவுடையாரில் சாத்தப்பட்ட சாதம் மட்டும் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்பெறும். குறிப்பாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு அப்பெரும்பேறு கிட்டுவதால் அவர்கள் கூட்டம் அன்று அதிக அளவில் காணப்படும். தமிழகத்தில் அனைத்து பத்திரிகைகளிலும் இச்சிறப்பு நிகழ்வானது இடம் பெற்றிருக்கும். ஏனெனில் இந்த சந்திரகாந்த கல் கொண்ட லிங்கத்தின் சக்தியானது சொல்லனாத அளவு மகிமை கொண்டதாகும். எடுத்த காரியங்களில் வெற்றியை தவிர வேறெதுவும் நல்காதவர் கங்கை கொண்ட சோழபுர பிரகதீஸ்வரர். அவருக்கு பெருந்துணையாக அருளாசி நல்கி வருபவர்கள் அன்னை பெரியநாயகி அம்மன் ஆவார். இவ்விருவரின் நல்லாசிகள் தங்களுக்கு என்றும் கிடைக்க வேண்டி இப்பதிவை நான் நிறைவு செய்கிறேன். சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் அவசியம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் கேஸ் விஷயமாக என்னை சந்திக்க விரும்புபவர்கள் கீழே வரும் தொலைபேசி எண் 0452420819 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். லைக்கும் போட்டு உற்சாகப்படுத்தலாம். கமெண்ட்ஸிலும் தங்கள் கருத்தினை தெரிவிக்கலாம். இதுவரை பொறுமையாக பார்த்த உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். வணக்கம்.